மைதீன் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்வீட் மணி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி கேட்டிருக்காருங்க. இந்த ஸ்வீட் மணி அப்படின்ற அப்ளிகேஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ராட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ராடு தான். இதுக்கு நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே போல் நான் ரீபேமெண்ட் தான் பண்ண தேவையில்லையே, நான் மறுபடியும் இதில் லோன் எடுக்கிறேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஃப்ராட் அப்ளிகேஷன்லேருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா அதை கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி தரப்புலேருந்து நோட் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீகலாக பிரச்சனை வரும். உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க இல்லீகல் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் அப்படின்றத அனுப்புவாங்க. அப்படி இருக்கக்குள்ள நாளைக்கு உங்களுக்கு தான் அது ப்ராப்ளமாக போய் முடியும். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு சிம்பிளாக 8 டிப்ஸ் கொண்ட ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை மட்டும் போய் பாருங்கள் பிரதர். அதுவே போதும். அதில் இருக்கிற 8 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். வெங்கடேஷ் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 7 days லோன் அப்ளிகேஷனில் 1500 நான் அப்ளை பண்ணினேன், அமௌண்ட்டை எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. 7 days அப்ளிகேஷனில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணினாலும் திரும்பவும் உங்களை பணம் கேட்டு மிரட்டுவாங்க. 1500 கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு 700 800 இந்த மாதிரி தான் கிரெடிட் ஆகிட்டுருக்கோம். இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம மேலே இவருக்கு மைதீனுக்கு சொன்ன மாதிரி தான், அந்த பிரதருக்கு சொன்ன மாதிரி தான், அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர். வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருங்க. அதுக்கு இவனுக்கு பணம் கட்டிட்டா இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இவனுங்க பணம் கட்டினாலும் திரும்ப பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. லூசிஃபர் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ளீஸ் சார் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். ருபி ஃப்ரீ அப்படின்ற அப்ளிகேஷன் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்துடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் தான் அதில் லோன் அப்படின்றது எடுத்திருந்தேன். இப்போ ரீபேமெண்ட் பண்ணணும். க்ரோமில் தான் லிங்க் இருக்குது. இதில் நான் எப்படி வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காரு. ஏதாச்சும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதில் பேமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. கீழே ஒருத்தர் அதை வேறு வந்துட்டு பண்ணலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் தேர்ட் பார்ட்டி லிங்க்லேருந்து எந்த ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எந்த லோனுமே அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் அதே போல் அவன் அனுப்புகிற எந்த லிங்க்கையுமே கிளிக் பண்ணாதீங்க. இதனால் உங்களுடைய மொபைலை வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை லூசிஃபர் பிரதர். உங்கள் பேர் இல்லை, பட் இருந்தாலும் இந்த பேர் இருக்கிறதுனால ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு மேலே நம்ம 2 பிரதருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அருண் பிரதர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்கோர் கிளிம்ப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி கேட்டிருக்காரு. இவனும் அதே தான் பிரதர், 7 days தான். இவனும் ஃப்ராடு தான். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இதுக்காகவே வீடியோ கொடுத்துருக்கோம். மேலே நம்ம இருக்கிற பிரதர் உங்களுக்கு சொன்னது தான். அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதும். பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருங்க.